சாரி, ப்ரீவியஸ் பேனலில் இது சொல்ல முடியல. ஆடியன்ஸ் யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா அவங்க ரெண்டு பேர்ட்டையும் கேட்குறதுக்கு? இஃப் யூ ஹேவ் எனி கொஸ்டின்ஸ் யூ மே ஆஸ்க். ரெண்டு கொஸ்டின். ஹலோ, வாய்ஸ் அமைப்பாளர்களுக்கு மிக்க நன்றி. இந்த சார் தொழில் தொடங்குவதாக அதில் வளர்ச்சி இல்லை, தொய்வாகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அதை நான் ஏற்றுக்கவே மாட்டேன். காரணம் என்னண்டா, ஒரு ஹோட்டல் நன்றாக இருக்கணும், நல்ல ஒரு தொழிலதிபராக இருக்கணும் வேணுமென்றால் அங்கே யாரை நியமனம் பண்ணினால் தொழில் பெரிய அளவில் ஆகும் என்பது அங்குள்ள மாஸ்டரைத்தான் நம்ம கடவுளாக கும்பிட வேண்டும். நம்பர் 1 மாஸ்டர். அந்த மாஸ்டர் அமைந்தால் பெரிய அளவில் தொழில் அமைப்பாக இருக்கும். அந்த மாஸ்டருக்கு தேவையான உபகரணங்கள், அவருடைய குடும்பத்துக்கு ஒரு காரு, அந்த குடும்ப பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தப்பட்டது, இது அனைத்தும் கொடுத்தால் நீங்கள் ஓனரு ஆடி காரில் போனால் அவர்கள் சாதாரண அம்பாஸ்டர் காரில் கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தி பாருங்கள், உங்களுடைய தொழில் ஓகோன்னு இருக்கும். நான் 2 நாளைக்கு முன்னாடி கரூருக்கு போயிருந்தேன். அங்கே கொங்கு சமையல், அதாவது கொங்கு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் டோக்கன் வாங்கித்தான் சாப்பிட வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. காரணம் என்றால் அந்த மாஸ்டருடைய கை பக்குவம். அதனால் எந்த ஒரு தொழிலை ஆரம்பித்தாலும் நம்ம தெய்வத்தை கும்பிடுறோமோ கும்பிடலையோ, அவங்க தொழிலுக்கு அந்த வடை சொன்னார் சார், ஒரு வடை சொன்னார், சுப்பிரமணி வடம் தான் நல்லா இருக்குன்னு சொன்னார். நான் சுப்பிரமணின்னு சொல்ல தேவையில்லை. அந்த வடை மாஸ்டர் யார் இருக்கோ அவங்கள கும்பிடுங்க. அந்த மாஸ்டர் நல்ல முறையை போட்டால் அருமையாக ஓகோன்னு இருக்கும். அதே போல் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இந்த பானிபுரி விற்பாங்க. பானிபுரி எல்லா மாணவிகளும் அந்த பானிபுரி ஒரு மணி நேரத்தில் விற்றுட்டு அவர் 4000 5000 சம்பாதிச்சிட்டு போயிடான். காரணம் என்ன, பெர்மனண்ட்டாக அந்த கல்லூரியை ஸ்கூலை பற்றி பக்கத்தில் இருக்கிற பானிபுரி கம்பெனிக்காரங்க ஓடாது. காரணம் என்ன, அவருடைய தொழில் பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். பானிபுரி போடுறான்னு சொன்னால் அவன் இன்னைக்கு ஜிஎஸ்டி வரி கட்டுற அளவுக்கு வரான்னு சொன்னால் அவனுடைய தொழிலுடைய பக்குவம். நன்றி. நம்ம எல்லாருமே தொழில் தொடங்குறதுக்கு முக்கிய காரணம் மாஸ்டர்களை பயன்படுத்தினால் பெரிய ஆளாக வரலாம் என்று மதுரை மாவட்ட சார்பாக சேகர் பேசுகிறேன்.